அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அயனார் துணை சீரியல்ல பாத்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் வந்து முயற்சி விடாம என்ன பண்றாங்க, அந்த டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சோழனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோழன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா எல்லா இடத்துலயும் தேடுங்க, யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நம்ம சீக்கிரம் தாமதிக்காம இந்த இடத்துல இருந்து போயிடணும், சீக்கிரம் தேடுங்கன்ட்டு தேவையில்லாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு ஒன்று. சரி, அந்த ட்ரங்க் பாஸ் பொட்டி ஒன்று இருக்கு இல்லை, அதுல இருந்து தேடி பாருங்கன்றாங்க. இவர் வந்து அசால்ட்டா, ஏன்னா அவருக்கும் டயர்டாக இருக்கும்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு தான் அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. நிலா வேற கோவமா செல்லமா என்ன பண்ணுறாங்க, லூஸ் பையா சீக்கிரமா தேடி எடுறா, என்னடா பண்ணுறேன்னு, ஏங்க ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, இதே சாக்கு வச்சு என்ன வாடா போடான்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து உள்ளே தேடி பாருங்க, வக்கனே மேலே உட்காந்து காலாட்டிக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உள்ளே வாங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஏங்க இது மாதிரி படுத்துறீங்க, மனுஷனை வந்து இது மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை சோழ, எனக்கு இங்கே ஒரே கொசு கடிக்குது, அப்போ நீங்கள் உள்ளே குச்சி வாங்க, பார்த்துக்கலாம், 2 பேரும் தேடலாம், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நானே மூச்சு முட்டின்னு காற்று இல்லாது உட்காந்து தேடிட்டு இருக்கேன் இருட்டில், நீங்கள் வேற வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு சோழன். அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வெளியே வராரு. இது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த தடையும் இல்லாமல் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தபடியே வீட்டில் எப்படி எப்படி இருந்துச்சோ அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. வெளியே வரலான்னு பார்த்தா இந்த சண்முக சுந்தரம் ஒரு ஆளை கூப்பிட்டு வராருங்க, டார்ச் அடிச்சுட்டு வராரு. வா, இந்த பசங்க இருக்காங்களே, என் தம்பி பசங்க மோசமானவங்க, திருட்டு பசங்க, எப்படியோ தூங்க சொல்ல என் தலைமையில கள்ளத்துக்கு போட்டு கூட வந்து இந்த வீட்டில் என்ன இருக்கா ஆராயணுங்க, அவனுக்கு நம்பவே முடியாது, நான் இங்கே காவல் நிற்கிறேன், நீ போய் ஒரு சுற்று பார்த்துட்டு வா, யாருன்னா வந்திருக்க போகிறாங்க, பூட்டி வச்ச வீட்டை வந்து எதனா உடச்சி எதனா பண்ணியிருக்க போகிறாங்க பாருன்னொன்னே அவர் அக்கம் பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை பண்ணுறாங்க. சரி, 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிலா வச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, மறைஞ்சி வந்து செடி ஓரமாக மறைஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நிலாக்கு ஏதோ கடிச்சிட்டு போல. அந்த நேரத்தில் அவங்க சத்தம் போட்டு கத்துற நேரத்தில் அவங்க வாயை அப்படி பொத்திடுறாரு. பாவம் ஒரு 5 நிமிஷம் பாவம் நிலாவால் ஒன்றுமே பண்ண முடியல. அக்கறையோட தான் நிலா பார்த்துக்கிறாரு. அந்த நேரத்தில் 2 பேரும் பார்க்க சொல்ல ரொம்ப அழகாகவே இருந்தது. 2 பேரும் சண்டை போட்டால் கூட எல்லா விஷயத்துலையும் ஒற்றுமையாக இருந்தது, எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. நிலா மட்டும் புத்திசாலித்தனமாக யோசிக்கலன்னா இந்த பத்திரம் கையில் கிடச்சிருக்காது. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டு அங்கங்க அழிஞ்சுன்னு தான் இருக்கணும் இந்த அயனார் குடும்பம். நடேசன் வந்து ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவர் தான். இத்தனை வருஷம் ஆச்சு, 3 பிள்ளைங்களை பெற்றாரு, இவ்வளோ வயசாச்சு, கல்யாணம் பண்ணுற வயசாச்சு, இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. நிலா நேற்று வந்த பொண்ணு தான், எவ்வளோ அக்கறையாக அன்போடு அரவணைச்சி அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது ஏது இல்லை எப்படி யோசிச்சு ஐடியா கொடுத்து அந்த பத்திரத்தை மீட்டிருக்கா. நிலா வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு தான். இது மாதிரி பொண்ணு மருமக கிடைக்க அந்த நடேசை வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சோழன் வந்து ரியலி லக்கி பர்சன் தான். ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பத்திரத்தை படித்து பார்த்தா அந்த உயில் வந்து நடேசன் மேலே தான் எழுதியிருக்கு. நிலா எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு. சோழனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பத்திரம் என் கைக்கே வந்திருக்காதுங்க, நீங்கள் வந்து ராசி தாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்குது, எல்லா பிரச்சனைலேருந்து எங்களை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நிலாக்கு வந்து தேங்க் பண்ணி சொல்கிறாரு. ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. போதும் சோழன், புகழ்ந்ததெல்லாம் போதும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் போய் தூங்குங்கன்றாங்க. ஏங்க அங்கங்கே குதிச்சு ஓடி ஆடி நான் தேடி கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து எனக்கு டயர்டாக இருக்குன்றீங்களே, என்னங்க நியாயம்? சரிங்க, நான் வந்து இந்த ரூம்லேயே படுத்துக்கிட்டேன், என்னது அடி வாங்குவீங்க, ஒழுங்காக போயிட்டு உங்கள் ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. நிலா என்ன பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டை பத்திரமா எடுத்து வச்சுட்டு தூங்க போகலான்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ சத்தம் வருதுன்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம சோழன் வெளியே படுத்துருக்காரு போர்ட்டிகோல. இதை பார்த்து நிலா வந்து, என்ன சோழன் இங்கே தூங்குறீங்க, ரூமில் போய் தூங்காதுன்னு. இல்லைங்க, அங்கே எல்லாரையும் கவு தட்டி பார்த்து எல்லாம் அசந்து தூங்குறாங்க. சரி, ஸ்பேக்கி வாங்கி உள்ளே போகலான்னு பார்த்தாலும் அந்த இந்திக்காரனுக்கு தமிழ் புரியல, இந்நேரத்துக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு சொல்லிட்டு தாங்க நான் இங்கே படுத்துட்டேன். வேணாங்க, பார்க்குறேங்க தப்பாக நினைக்க போகிறாங்க, தண்ணி கிணி சாப்பிட்டு இங்கே படுக்க போகிறாங்க, இப்போ நீங்கள் வந்து எங்கள் ரூமில் படுத்துக்கணுன்னு சொல்லி வாய முடியலங்க. நம்ம சோழன் என்ன பண்ணாரு, நிலாவை தள்ளிட்டே உள்ளே போயிடுறாரு. சரிங்க, நம்ம 2 பேரும் இங்கேயே மேலே கட்டிலே படுத்துக்கலாம். எங்க கொஞ்சமாச்சும் எதுனா இருக்கா, ஏதோ உள்ளே வாங்க, கொசு கடியில் அவதிப்படுவீங்கன்னு பார்த்தா மேலே வந்து படுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கீழே தனியாக படுத்துக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பக்கம் நிலாவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. தூங்காமல் இவன் என்ன தனியாக வேறு இருக்குமே, இவன் நம்மளை பார்க்குறான் இல்லையான்னு எட்டி பார்க்குறாங்க. ஏங்க இது மாதிரி நம்பிக்கை இல்லாத பார்க்குறீங்க, ஏன்னா அவ்வளோ கேடு கட்டோன்னு நினச்சிட்டிங்களா, பொறிக்கு பையனா என்ன நினைக்கிறேன்னா, அப்போல்லாம் இல்லைங்க, ஜென்டில்மேனுங்க, நீங்கள் தைரியமாக தூங்க, நான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. எல்லாம் என் தலையெழுத்து, தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே நம்ம இப்படி பேச வேண்டியதாக இருக்குது, எப்போதான் மனசு மாறி என்னை விரும்புகிறேன்னு சொல்லுவாலும் தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சோழன். நிலாவும் வந்து ஏதோ யோசனை இல்லை, சே அப்படிலாம் இருக்காது, நாமளே அதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. இந்த எபிசோடு முடிஞ்சதுன்னா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.